இந்த திராவிடம் அப்படிங்கிறத நாம சொல்ற இந்த திராவிட மொழிகள்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல. நாங்கெல்லாம் இந்தியர்கள், ஆனா இந்தியால இருக்கக்கூடிய கன்னட மொழி பேசும் கன்னடர்கள். நாங்கெல்லாம் இந்தியர்கள், ஆனா மலையாளி மொழி பேசும் மலையாளிகள். நாங்கெல்லாம் இந்தியர்கள், ஆனால் தெலுங்கு மொழி பேசும் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த தமிழர்கள் மட்டும் நாங்கள் இந்தியர்கள், ஆனால் நாங்கள் எல்லாரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்னடா பிரச்சனை? ஏன் அவன் தான் வந்து திராவிடம்னு சொல்லல, நாங்க எல்லாரும் திராவிடம்னு சொல்லிட்டு போறோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தன்னுடைய மொழியின் மீது பற்றை இழக்கும் போது, தன்னுடைய மொழியின் மீது பற்றை இழக்கும் போது தன் மண்ணின் மீது உள்ள பற்றையும் தன் மரபின் மீது உள்ள பற்றையும் ஒரு சமுதாயம் இழக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கன்னடர்கள் கன்னடர்களாக இருக்காங்க, தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருக்காங்க, மலையாளிகள் மலையாளிகளா இருக்காங்க. இவங்களை நான் குறை சொல்ல போறேன்னா சத்தியமா இல்லை, நான் அவங்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். என்ன காரணம்னா, நான் சில வேலை விஷயமா கேரள தேசத்துல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன். நல்லா சுத்தி பார்த்தேன். அதே மாதிரி பெங்களூர், கர்நாடகா இந்த சுற்று வட்டாரங்களையும் கொஞ்ச நாள் சுத்தி பார்த்தேன். நான் சுத்தி பார்த்தது வரைக்கும் அந்த மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பராமரிக்கிறான், அவ்வளவு அழகா பராமரிக்கிறான். அதை நேசிக்கிறதுனாலதான் அந்த மக்கள் அப்படி அரசாங்கம் பாதுகாக்குங்கிறது ரெண்டாவது. ஆனா அந்த மக்கள் அதுக்கு கட்டுப்பட்டு, நம்ம அரசாங்கமும் சட்டங்கள் போடுது இல்லைன்னு இல்லை, ஆனா அந்த மக்கள் அந்த நிலத்துக்காக அந்த மண்ணுக்காக அவங்க போடுற அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. என்ன காரணம்? தன் மண்ணின் மீது அவன் கொன்ற பற்று, அந்த தன் மண்ணின் மீது அந்த பற்றை கொடுத்தது அவன் பேசும் மொழி, அவன் மொழி மீது வச்ச பாசம் பற்று. ஓகே, இததான் நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ கேரளால போயிட்டு சொந்தமா ஒருத்தன் எஸ்டேட் வச்சிருக்கான்பா, நீங்க வேணா போய் பாருங்க. சொந்தமா ஒருத்தன் எஸ்டேட் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூணார் சைட் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், சொந்தமா எஸ்டேட் வச்சிருக்கான். அவன் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போற ஒரு பெரிய கிளையை அவன் வெட்டணும்னா ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல போய் அனுமதி வாங்கணும். அவன் எஸ்டேட்ல ஓடக்கூடிய ஓடையில உள்ள மண்ணு, ஆத்து மண்ணு ஓடுது இல்ல, அந்த மண்ணை அவன் எடுக்கணும்னா கூட அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும். அவன் எடுக்கிறான்னா எடுக்கிறது இல்ல, கிளையை வெட்டுறான்னா வெட்டுறது இல்ல. அவனுடைய மலையை அவன் உடைக்கிறான்னா உடைக்கிறது இல்லை. அவனுடைய பாரம்பரியமான கோயில்களை அவன் நாசப்படுத்துறான்னா நாசப்படுத்துறது இல்லை. அவனுடைய மண்ணை எப்படி பாதுகாக்கிறான்? அவ்வளவு அருமையா பாதுகாக்கிறான். தான் மலையாளி அப்படின்னு சொல்றதுல வந்து, கேரள மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுல வந்து பெருமை கொள்றான். அட் த சேம் டைம் இந்தியன் சொல்றதுலயும் பெருமை கொள்றான். அதான் நமக்கு குறை சொல்லுது. நான் இந்தியன், ஆனா இந்தியால இருக்கிற என்னுடைய மொழியான மலையாள மொழியை பேசுபவன் நாங்கள் எல்லாரும் மலையாளிகள் அப்படின்னு சொல்றதுல அவன் பெருமை கொள்றான். அந்த மொழியின் மீது கொண்ட பற்றால அவன் மண்ணின் மீதும் அவன் பாரம்பரியத்தின் மீதும் அவன் பற்று கொண்டிருக்கான். அதனால இன்னைக்கும் அவன் தலை தூங்குறான், இன்னும் தலை தூங்குவான். இதை எதுக்கு பேச வரேன்னு சொல்றேன். கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும், இதை பேசி ஆகணும். பெங்களூர் கர்நாடகா சைடுல நீங்க போய் பாருங்க, சின்ன குளங்களா இருந்தா கூட நம்ம இடத்துல அது என்ன நடக்கும் அப்படின்னா, குளத்தை மண்ணை போட்டு மூடிக்கிட்டு மேல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இல்ல வெளிநாட்டுக்காரங்க இவனுக்கா வித்து கோலா கம்பெனிக்கு வித்துருவோம். அங்க என்ன பண்றான் பாருங்க, சின்ன ஓடையா இருந்தா கூட, சின்ன குட்டையா இருந்தா கூட டக்குன்னு அந்த குட்டையை சுத்தி அப்படியே ஒரு பரப்பை அப்படியே இது பண்ணி அந்த இடத்தை சுத்தி ஒரு பார்க்கை உருவாக்கிடுறான். இப்ப என்ன ஆகுது, அந்த மக்களும் பார்க்குக்கு போய் தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அட் த சேம் டைம் அந்த குளம் குட்டைகளும் பாதுகாக்கப்படுது. அந்த குளம் குட்டைகள்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் கழிவு நீர்கள் சேர்க்காம பாதுகாக்கிறான். நல்ல கவனிச்சீங்க. ஓகே, ஆனா அதுவும் அவனுக்கு கொடுத்தது நான் நினைக்கிறது அவனுடைய மொழி பற்று தான். மொழி பற்றினால்தான் அவன் மண்ணின் மீது அவனுக்கு பாசம். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நான் இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா, நம்மளுடைய மொழி பெற்று நம்ம இழந்ததுனாலதான் நம்ம இதை ஏன் திராவிடம்னு பேச வரங்காலுங்க. இந்த திராவிட மொழிகள்னு சொல்ற இவங்க யாருமே திராவிடங்கிறத ஏத்துக்கல. அவன் மலையாளின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், கன்னடம் சொல்லிட்டு இருக்கிறான், தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். தெலுங்கு தேசத்துல போய் ஒரு தமிழன் வந்து ஆட்சி அதிகாரத்தையோ இதையோ பிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மலையாளி வந்து தெலுங்கு தேசத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அதே மாதிரி மலையாள தேசத்துல வந்து ஒரு தெலுங்கு போய் பிடிக்க முடியாது, கன்னட தேசத்துல போய் பிடிக்க முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே வந்து தமிழ் தேசத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். நாம எங்கேயுமே போய் பிடிக்க முடியாது, அவங்க இங்க வந்து பிடிக்கலாம்னா இது ஒரு கோமாளி ஏமாளித்தனமா இல்லையா? இதை மட்டும் சொல்லுங்க. இப்போ இவங்களும்
இங்கேயும் வந்து எல்லா முறைகளும் இருக்குது, நாமளும் அங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், என் சொந்த பந்தங்கள் தானே, நான் குழாவிக்கலாம், எல்லாம் எனக்கும் உரிமை இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா கிடையாது. ஓடி போயிரு, ஒரு கவுன்சிலரா கூட நீ ஆகக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு அங்க உரிமை அளிக்கப்படல. ஆனா அவங்க எல்லாத்தையும் வந்து இங்க நீங்க பெரிய பதவிகள் ஆகிறதுக்கு கூட நம்ம வந்து வழிவகையை செஞ்சு கொடுக்கிறோமே. அப்போ நாம கோமாளிகரா இருக்கிறோமா, ஏமாளிகளா இருக்கிறோமா? இதுதான் நான் திராவிடத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர, நான் வந்து திராவிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவன் இல்ல. திராவிடம் இருக்கட்டு, எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் அதை கொண்டாடலாம். ஏன்னா ஒருத்தரா இருக்கிறத விட 4 பேரா இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம். ஓகே, ஆனா 4 பேர்ட்டையும் நாம வந்து எல்லாத்தையும் இழந்துகிட்டு தனியா இருக்கிறது நமக்கு வந்து ஏமாளி கோமாளித்தனமா தான் எனக்கு படுது. உங்களுக்கு என்ன படுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இததான் இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளும் சரி, நிறைய பேரும் சரி, தமிழ் தேசியத்தை எதுக்காக முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான். நம்ம வந்து கோமாளியாக்கப்படுறோமே, ஏமாளியாக்கப்படுறோமே, இதனாலதான் வந்து திராவிடம்ங்கிறது வேண்டாமே. ஓகே, திராவிடம் ஏன் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? எதனால? அப்ப அதுல உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா? அப்ப அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து உங்க இதை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க. சரிதானா? இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, டன். இப்போ மொழி பற்றையும் மண்ணு பற்றையும் வந்துருவோம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டை வந்து நமக்கு தடை பண்ணாங்க. ஓகே, இப்போ கனடா தேசத்துல அங்க வந்து இந்த எருது ஓட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அதுவும் கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டோட மோசமா இருக்கும். ஓட்ட அட்டி டகன 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 அடிச்சு பறந்து போவீங்க. அதுக்கு ப்ளூ கிராஸ் தடை போட்டுச்சா? இல்ல, தடை போடதான் விட்டுருவானா? என்ன காரணம்? அவனுடைய மொழியின் மீது கொண்ட பற்றால் தன் மரபு மீதையும் பாரம்பரியத்தின் மீது அப்படி ஒரு பற்று வச்சிருக்கான். தன் மண்ணினுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற பற்று. ஆனா நம்ம பாரம்பரியத்துல நம்மளுடைய இது வந்து ஜல்லிக்கட்டு, இதுக்கு கேஸ் போட்டதுக்கு அதுக்கு துணை நின்றதை நம்ம பயங்க. நம்ம தமிழ் மொழி பேசுற, தமிழ் மண்ணில பிறந்த நம்ம பயங்க. அப்போ மொழி பற்றி என்னாச்சு? நாம இதை யோசிக்கணும். இது அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும். நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இதாதான் உங்களுக்கு வந்து இப்போ தென்படுறேன். அப்பப்போ என் மொழியை காப்பாற்றணும்ல, அதுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்த இந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்ல, அதுக்காக தான் அங்க வந்து இன்னும் பண்ணுவேன். என்னால முடிஞ்சத அப்பப்போ பண்ணுவேன். ஏன்னா என் தாயை எவ்வளவு நேசிக்கிறனோ அதே மாதிரி என் தாய் மொழியை நான் நேசிக்கிறேன். ஓகே, உன்னை வந்து சுத்த தமிழ்ல தான் நீ பேசணும்னு இல்லை. ஆனா உன் மொழி என்ன, உன் மொழி என்ன, உன் பாரம்பரியம் என்ன, உன் மண்ணு எவ்வளவு ஒரு 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 வரலாறு இதை கொண்டிருக்குது, அதனுடைய என்ன சொல்றது, அதற்கு என்னதெல்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஏன்னா தமிழனுடைய பாரம்பரியம் வந்து மறக்கப்பட்டு, மறைக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறது தான் உண்மை. ஆமா, இப்போ ஆம்னு வந்து ஒரு